ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் நம்ம யோகம்ன்றது எப்படி அடையணுன்றது பகவான் சொல்லிட்டு வராரு. அந்த நிலை எப்படிப்பட்ட அந்த ஒரு நிலை, அந்த நிலையை படிப்படியாக எப்படி அடையிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்ததில் போன ஸ்லோகம், அதாவது 20வது ஸ்லோகத்தில் மற்ற விஷயங்கள்லேருந்து மனதை திருப்பி நம்ம உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேயே நம்மளோட சிந்தனையெல்லாம் செலுத்தி அந்த விஷயத்துலேயே நம்ம திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டோம்னா அப்போது அது ஒரு நிலையான ஒரு சுகமாக இருக்கும் அப்படின்றத இப்போ 21வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதாவது இதுதான் இறுதியான சுகம். எப்படி அது இறுதியான சுகமாக இருக்க முடியும்? ஏன்னா பகவான் தான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, சுகமோ துக்கமோ எதுவும் நிலையானதல்ல, இப்போ வரும் நாளைக்கு போகும், எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாதுன்னு. ஆனால் இப்போ எப்படி இது நிலையான சுகம்னு சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். சுகமாத்யந்திகம் எத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. எது ஒன்று ஆத்தியந்திகம் சுகம், துக்கமே கலக்காத முடிவே இல்லாத நிரந்தரமான சுகமாக இருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் புத்திகிராஹ்யம் புத்தியால் மட்டுமே அதை அடைய முடியுமா இருக்குமோ, அதீந்திரியம் இந்திரியங்களுக்கு, அதாவது நம்மளுடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குமோ, அதால் பற்றவே முடியாமல் உணர முடியாமல் இருக்குமோ, எத்திர அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வேத்தி அனுபவிச்சே வளருதோ, ஸ்திதஹ தத்வதஹ ந சலதி, அதாவது நல்ல நிலை நிற்கும் அந்த நிலையிலிருந்து ந சலதி நழுவவே மாட்டாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்ல வர்றார். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எது ஒன்று, அதாவது எந்த விஷயமானது எப்போதும் துக்கமே கலக்காமல் நிரந்தரமான சுகம் கொடுக்குமோ, புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்குமோ, அதாவது புலன்களால் கிரகிக்க முடியாது, புலன்களால் அதை உணரவே முடியாது, ஆனால் புத்தியால் அடைய முடியும்னு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் ஆத்மா. ஏன்னா ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை. காதால் கேட்க முடியுமா? இல்லை. வாயால் அதை நம்ம சுவைச்சிட முடியுமா? இல்லை. தொட்டும் பார்க்க முடியாது. அப்போது இப்படி நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. நம்ம புலன்களால் அதை உணரவே முடியாது. ஆனால் எதனால் உணர முடியும்? புத்தியால். எதனால் புத்தியால் உணர முடியும்னா, ஏன்னா ஆத்மாவே அறிவே உருவமானது தானே. அப்போ அந்த அறிவே ஞானமே உருவமான ஆத்மாவை நம்ம புத்தியால் தான் உணர முடியுன்றதை பகவான் சொல்கிறாரு. துக்கமே கலக்காமல் நிரந்தரமான சுகம் எப்படி கிடைக்கும்? ஏன்னா எப்படியும் நமக்கு அது கிடைக்காது, நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு பகவான் முன்னாடி சொன்னது. இப்போ எப்படி இது நிரந்தரமான சுகம்னு சொல்கிறாருன்னா, ஏன்னா பகவான் சொன்னது இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிரந்தர சுகம் கிடைக்காதுன்னு. ஏன்னா இந்த விஷயங்களே நிரந்தரமானது இல்லையே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடுன்னே வச்சுக்கோங்க, எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம், 100 வருஷம், இல்லை அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா? ஏன் இந்த உடலுக்கே ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குது, எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. அதனால் இது நிரந்தர சுகம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஆத்ம விஷயத்தில் முடிவில்லாத சுகம் கொடுக்கும்னு எப்படி சொல்கிறாருன்னா, ஆத்மா நிரந்தரமானதே, அதுக்கு தான் அழிவே இல்லை, அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்றது தான் ஆத்மா அப்படின்றத நம்ம எவ்வளவோ நிறைய ஸ்லோகங்கள் மூலமாக 2வது அத்தியாயத்துலலாம் பார்த்துட்டோம். அதனால தான் ஆத்ம விஷயத்தில் ஈடுபட அது நமக்கு நிரந்தர சுகம் கொடுக்கும். இதுதான் இறுதியான சுகம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எப்போது இது புலன்களால் உணர முடியாமல் இருக்கோ, இதை அனுபவிக்க தான் முடியும். அப்போது அனுபவிச்சே அதில் நம்ம வளருவோம். ஏன்னா ஆத்மா அதை புத்தியால் தான் நம்மளால் உணர முடியும். அப்போ அனுபவிக்க முடியும். அப்போ அனுபவிக்க அதிலேயே வளருவோம். அந்த அறிவுன்றது முதிரும். அப்போ இந்த ஒரு நிலையில் கண்டிப்பாக நிலையாக நின்றுவாங்க, இது நழுவாத ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனால் நழுவாத நிலையாக இருக்கும்னா, ஏன்னா இது நிரந்தரமானது. திரும்பவும் அதே தான். இப்போ நம்ம உலக விஷயங்களில் நம்ம எதான ஆசை வச்சோன்னா அது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி ஒன்று ஆசை வச்சு அதை அடைஞ்சிருவோம், ஆனால் அது நாளைக்கே நமக்கு இல்லாமல் போயிடும், அந்த விஷயமே இல்லாமல் போயிடும். ஆனால் ஆத்மான்றது அப்படி இல்லை இல்லையா? எப்போதுமே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும்ன்றதுனால தான் அந்த இறுதியான சுகம், நிரந்தரமான சுகமும் கொடுக்கும், அது நழுவாத ஒரு நிலையிலையும் அதில் நம்ம இருக்க முடியும்ன்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.